Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is related for the UPSC 2025 prelims. Okay, the topic was Singeswara Temple. So Singeswara Temple வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காப்பர் பிளேட் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 16th century BC ADக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரிலேட்டடான இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த சிங்கேஸ்வரா டெம்பிள் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலிங்கா பார்க்க போறோம். அதோட ஆர்கிடெக்சரான யார் பில்ட் பண்ணது அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம அப்கமிங்ல வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நியூஸ்ல பாக்குறப்ப the copper plate inscription with the two leaves dating back to the 16th century CE have been discovered in the Sri Singeshwara temple in the Mappedu village of Thiruvallur district recently, and they were found during the regular check of the lockers of the premises in the Sri Singeshwara temple. ஸோ நார்மலான ஒரு ரெகுலர் வந்து செக்அப் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போதான் இதுக்கு முன்னாடி இல்லாம இப்போ ரீசெண்டா அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி லாக்கர்ல வந்து ஒரு 16th century நம்மளுக்கு வந்து அந்த நோட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு காப்பர் பிளேட் வந்து கிடைச்சிருக்கு இன்ஸ்கிரிப்ஷனோட. அதெல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பாக்குறீங்களா இந்த பிக்சர்ல, இதுதான் வந்து அந்த காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன். அவங்க வந்து இந்த லாக்கர்ல இருந்து எடுத்த காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன் பிளேட். ஓகேவா? ஸோ அந்த டெம்பிளை பத்தி கொஞ்சம் ஓவராலா பார்க்கலாம். இட் இஸ் லொகேட்டட் இன் த மப்பேடு வில்லேஜ். ஓகே, மப்பேடு வில்லேஜ் நியர் Perambakam in the Tiruvallur district of Tamil Nadu state. ஓகேவா? So the temple was built by the ஆதித்யா கரிகாலன் II. ஸோ நம்மளுக்கு மாதிரி கிங்ஸ் நேமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல மாதிரி நம்ம ட்விஸ்ட் வச்சு கூட பிலிம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சிங்கேஸ்வர டெம்பிள் வந்து பில்ட் பண்ணியாருன்னா ஆதித்ய கரிகாலன் II the year of 1976 AD. ஓகேவா? ஸோ இட் இஸ் a 1000 years old temple. ஓகேவா? சிங்கேஸ்வர டெம்பிள் வந்து தஞ்சை பெரிய கோயில் மாதிரி அதுக்கு முன்னாடியே கட்டின ஒரு டெம்பிள் தான். ஓகே, ஸோ he is the older brother of Great King Chola Emperor ராஜராஜ சோழா who built the தஞ்சாவூர் டெம்பிள். ஸோ இந்த ஆதித்ய கரிகாலன் யாருன்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஸ் அ பிரதர் ஆஃப் ராஜராஜ சோழா. ஓகேவா? ஸோ ராஜராஜ சோழா தான் நம்மளுக்கு வந்து தஞ்சாவூர் பெரிய டெம்பிள் வந்து பில்ட் பண்ணது. ஸோ இது பில்ட் பண்ணாலுமே அது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பிள் மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது அடிஷனல் ஃபீச்சர்ஸ்ல யார் கொடுத்தாங்க அப்படின்னா டூரிங் த ரெயின் ஆஃப் கிருஷ்ண தேவராயா. ஓகே, விஜயநகரா கிங்டம். ஸோ விஜயநகர கிண்டத்துல இருந்து கிருஷ்ணதேவரையோட அந்த ஆட்சி காலத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தலைவை அரியநாத முதலியார். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து வைசிரியா வந்து இருந்திருக்காரு அந்த கிருஷ்ணதேவராயா இருக்கு. ஓகேவா? ஸோ அவர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவரோட இன்ஃபுளுன்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த டெம்பிளுக்கு வந்து ராஜகோபுரம், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால், தென் 6 பில்லர் மண்டபா இந்த இயர் ஆஃப் 1501 வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் கிருஷ்ணதேவராயா. ஸோ நம்மளுக்கு வந்து இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இவங்க வந்து ராஜராஜ சோழா வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து இருக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் கிருஷ்ணதேவராயா அண்ட் ஹிஸ் வைஸ்ராய் தலைவே அரியநாத முதலியார், அவர் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நேம்ஸ் வந்து நம்ம முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ த டெம்பிள் இஸ் பில்ட் இன் திராவிடியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் அண்ட் த ராஜகோபுரம் கன்சிஸ்ட் ஆஃப் 5 tiers. ஓகேவா? ஸோ திராவிடியன் ஆர்கிடெக்சர் வந்து நம்ம வந்து முக்கியமானது. ஸோ சிங்கேஸ்வரா டெம்பிள் வந்து திராவிடியன் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் பில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ திராவிடியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பத்தி உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லா. ஸோ அதுல போயிட்டு நீங்க வந்து திராவிடியன் ஆர்கிடெக்சர்னா என்ன, அவங்க எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பில்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் ரிட்டன் இன் த சான்ஸ்கிரிட் அண்ட் த நந்தி நாகரி ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இந்த சான்ஸ்கிரிட் வந்து நமக்கு வந்து லாங்குவேஜ் வந்து தெரியும். இந்த நந்தி நாகரி வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா நாகிரி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த நாகிரியில இருந்துதான் தேவநாகிரி அண்ட் நந்தி நாகிரி ரெண்டு ஸ்கிரிப்ட் வந்து பிரிஞ்சு போயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுல இருக்கக்கூடிய நந்தி நாகிரி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் அந்த காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ the plates recorded the gift of a village Vasala Bhattaka renamed as a Krishna Devarayapura several Brahmins by the king. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் வில்லேஜ் இருக்கு பாத்தீங்களா, கிருஷ்ண ராயபுரா. ஓகேவா? இந்த கிருஷ்ண ராயபுரா வில்லேஜ் வந்து பிராமின்ஸ்க்கு வந்து கிங் வந்து கிஃப்டா கொடுத்திருக்காரு. கிருஷ்ண தேவராய வந்து கிஃப்டா கொடுத்திருக்காரு. அதை பேஸ் பண்ண ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தான் அந்த காப்பர் பிளேட்ல வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் நம்மளுக்கு வந்து அந்த டெம்பிள் பத்தி பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சப் டாபிக்கே வந்து கொஞ்சம் விஜயநகர கிங்டம் பத்தி கொஞ்சம் பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கா. ஸோ விஜயநகர கிங்டத்தை வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா ஹரிகரா அண்ட் த புக்கா. ஓகேவா? ஸோ ஹரிகரா 1 அண்ட் த புக்கா 1 ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து விஜயநகர கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எப்பனா 1336 இருந்து. ஓகேவா? ஸோ அந்த இயர்ல தான் வந்து விஜயநகர எம்பையரே வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ த ஹம்பி வாஸ் த கேபிட்டல் ஆஃப் எம்பையர். ஸோ விஜயநகர எம்பையரோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஹம்பி. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம விஜயநகர கிங்டம்ல பாக்குறப்ப 4 டைனாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ சங்கமா டைனாசிட்டி, சலுவா டைனாசிட்டி, துலுவா டைனாசிட்டி அண்ட் ஆரவிடு டைனாசிட்டி. இந்த மாதிரி 4 டைனாசிட்டி
சேர்ந்து இது பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இந்த விஜயநகர கிங்டம். ஸோ அதுல முக்கியமானது வந்து துல்வா டைனாசிட்டி. ஓகேவா? ஸோ துல்வா டைனாசிட்டியை பத்தி பார்க்கலாம். துல்வா டைனாசிட்டில தான் ஃபர்ஸ்ட் யார் ஆகுனா ஐஸ்வராய நாயக்கா, அதுக்கப்புறம் நாரச நாயக்கா. இந்த நாரச நாயக்கோட கீழே இருந்து வரவங்க தான் வீர நரசிம்மா அண்ட் தென் கிருஷ்ணதேவராயா. ஸோ இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இங்கு அந்த விஜயநகர எம்பையர்ல பாக்குறப்ப. ஓகேவா? ஸோ அச்சுதய தேவா அண்ட் ரங்கா, ஸோ அவங்களோட சக்சஸர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி துல்வா டைனாசிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஜயநகர கிங்டம் இருக்கக்கூடிய ஒரு டைனாசிட்டியா வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ப்ரீவியஸ் டாபிக் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து ரெடி பண்ணிருக்கேன், ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸ்ரீ சிங்கேஸ்வர டெம்பிள் ஹாஸ் பின் built by the King Rajaraja Cholan. Okay, so Sri Sangeshwara temple represent the Chola style of architecture. And then during the reign of King Achyutaya Deva, Vijayanagara Empire, Rajagopuram, 6 pillar and Mandapa and the compound wall were built. Okay, so இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃபில் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த சிங்கேஸ்வர டெம்பிள் ஆஸ் வெல் அஸ் த அந்த விஜயநகரா கிங்டம், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ விஜயநகர கிங்டம்ல வந்து பேசிக்கான கொஸ்டின் கூட கேட்கலாம், ஆஸ் வெல் கொஞ்சம் இன்டெப்தா கூட நம்மளுக்கு வந்து ஃபிலிம்ஸ் வந்து ஹிஸ்டரி போர்ஷன்ல வந்து கேட்கலாம். ஓகேவா? அது மாதிரி 2 விதமான இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் எடுத்துருக்கிறேன். இதை பத்தி வேற ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. We are going to discuss a topic which is important for the UPSC 2025 prelims. Okay, the topic was bioluminescence. Okay, the bioluminescence recently in the because of the news. Recently, Chennai or the east coast of area have witnessed the bioluminescence in the off the coast. Okay, sea waters. Okay, அந்த waves வந்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் bioluminescence வந்து அவங்க வந்து விட்னஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த bioluminescence பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ recently bioluminescence made an appearance of the eastern coast of Road Beach in Chennai. Okay, Chennai residents have treated the mesmerizing natural spectacles, bioluminescence waves illuminating the city's coastline, drawing the crowds. Okay, ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சப்போஸ் ஒரு கோஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து பயோலுமினன்ஸா மாறி அந்த கிளிசரிங்கா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேவ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து லைட்டிங் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஒரு வியூ வந்து கிடைக்கும் அந்த பயோலுமினன்ஸ் மூலமா. ஸோ பயோலுமினன்ஸ்னா என்ன, அது வந்து எப்படி நடக்குது, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பேசிக்காவே வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினா வந்து நடக்குது அப்படின்னா அது வந்து பிலிம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஜியோகிராபிக்கல் செக்ஷன்ல. ஸோ முன்னாடி வந்து ரெட் டைட்ஸ் பத்தி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நடக்குது, ஃபினாமினா வந்து நடக்குது அப்படின்னா அதை பத்தி நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அக்கார்டிங் டு த பிலிம்ஸ் ஆஃப் 2025 முக்கியமானது. ஓகே, bioluminescence is a natural phenomenon produced by the certain marine organism, primarily microscopic plankton called dinoflagellates. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் அந்த ஆல்கியை வந்து என்ன பண்ணுன்னா அந்த லைட் வந்து எமிட் பண்ணும். ஸோ அதனாலதான் வந்து அந்த ஆஃப் கோஸ்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து லைட் அப் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு வியூ வந்து கிடைக்குது. ஓகேவா? So this planktons emit light on the ocean surface at the night. Okay, so என்னதான் அது வந்து பகல்ல போல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளாங்டன் வந்து சார்ஜ் பண்ணும். ஓகேவா? அதோட பாடி வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட்டோட அது வந்து சார்ஜ் பண்ணுங்க. அந்த சார்ஜ் பண்ண லைட் வந்து என்ன பண்ணா நைட்ல வந்து அது வந்து எமிட் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த வியூ வந்து கிடைக்கிறதுக்கு வைக்குது. ஓகே, ஸோ பயோலுமினன்ஸ் இஸ் a widespread among the deep sea animals in general. ஓகேவா? ஸோ இந்த பிளாங்டன்ல மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஓகேவா? அது போக சில ஸ்பீசிஸ்லயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பயோலுமினன்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ மெனி மெரைன் கிரியேச்சர்ஸ் லைக் ஸ்பான்சஸ். ஓகேவா? ஸோ நீங்க அந்த இதுல கோரல் ரீஃப்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஸ்பான்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதுவுமே பயோலுமினன்ஸ் தான். அண்ட் ஜெல்லி ஃபிஷ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த சீவம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ். ஓகேவா? ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கும் வந்து என்னன்னா அந்த பயோலுமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸோ நீங்க மேபி வந்து பிக்சர்ல பார்த்துருப்பீங்க, மூவிஸ்ல கூட பார்த்துருப்பீங்க, ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அது வந்து பயோலுமினன்ஸா வந்து லைட் வந்து எமிட் பண்ணி அங்க ப்ரேயை வந்து கவர் பண்ற மாதிரி அது வந்து பண்ணுவோம். ஓகேவா? இந்த கைண்ட் ஆஃப் ஃபிஷ் வந்து ஸோ அந்த ஃபிஷஸ்க்கு வந்து பயோலுமினன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆந்த்ரோபோட்ஸ் சொல்லி பாக்குறப்ப நமக்கு வந்து லேண்ட்ல வந்து கிராப் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி சீல இருக்கக்கூடிய அந்த ஷ்ரிம்ப், அந்த மாதிரி சி டர்ட்டில், அந்த மாதிரி எல்லாமே விதமான ஆந்த்ரோபோட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அதுக்குமே வந்து பயோலுமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஓகே, so and then echinoderms and the unicellular algae exhibit the bioluminescence either to the evade predators, protect prey or the during the mating. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்களுக்காக தான் அந்த மெரைன் அனிமல்ஸ் வந்து பயோலுமினன்ஸா இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த எவேட் த பிரெடேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னன்னா அந்த முக்கியமா வந்து பிளாங்டன் தான்.
அந்த பிளாங்டன் வந்து என்ன பண்ணோம்னா அது வந்து சாப்பிட வரக்கூடிய ஃபிஷ் வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அது வந்து பயோலுமினன்ஸா இருந்து அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்குது. ஓகே, அண்ட் தென் அட்ராக்ட் ப்ரே. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபிஷ் ஸ்பீஷஸ் பார்த்தோம்னா இது வந்து அந்த ப்ரே வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக தான் அந்த பயோலுமினன்ஸ் வந்து லைட் வந்து எமிட் பண்ணி அந்த அதோட இதுல மட்டும் அந்த காட்டுது. ஓகேவா, ஸோ இந்த ஏரியாவில். அண்ட் தென் டியூரிங் த மேட்டிங். ஸோ அந்த ஷ்ரிம்ஸ் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ஸ்பீசிஸ், அது வந்து என்ன பண்ணா மேட்டிங் டைம் வந்து பயோலுமினன்ஸா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ரீசன்ஸ்க்காக வந்து அந்த பயோலுமினன்ட் வந்து லைட் வந்து எமிட் பண்ணும் அந்த மெரைன் அனிமல்ஸ். ஓகே, திஸ் அக்கர்ஸ் when the luciferase enzyme reacts with the luciferin compound. ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் என்சைமும் ஆஸ் வெல் அஸ் அந்த காம்பவுண்ட் வந்து ஆக்சிஜன் கூட மிக்ஸ் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து இந்த பயோலுமினன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, the presence of oxygen to produce a cold light. Okay, this is widespread in lagoons and sometimes in the breakwaters and particularly visible during the warm weather conditions. Okay, so இந்த வார்ம் வெதர் கண்டிஷன் தான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வார்ம் வெதர் கண்டிஷன் இருக்கப்ப அந்த பர்டிகுலர் ஆல்கே வந்து லைட் அப் சார்ஜ் வந்து பண்ணிக்கிடும். ஓகேவா, அந்த கண்டிஷன் மூலியமா சார்ஜ் பண்ணிட்டு லைட் வந்து எமிட் பண்ணும். ஓகே, ஸோ அது வந்து பேசிக்கா எங்க பார்க்கலாம் அப்படின்னா லகூன்ஸ்ல பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா பிரேக் வாட்டர்ஸ். ஓகே, ஸோ பிரேக் வாட்டர்ஸ்னா நீங்க வந்து பீச் சைடு வந்து போயிருந்தீங்க அப்படின்னா அந்த பீச்சில் வந்து கடலுக்குள்ள வந்து ஒரு பேத்வே மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த அலைகள் வந்து சீக்கிரம் வந்து அடிக்காத மாதிரி ஒரு பேத்வே மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை மாதிரி ஒட்டி இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லயும் வந்து இந்த பயோலுமினன்ஸை வந்து பார்க்க முடியும், விசிபிளா இருக்கும். ஓகே, ஸோ டைனோஃபிளாகெல்லேட்டஸ் ஃபாலோ சிர்கேடியன் சைக்கிள். சிர்கேடியன் சைக்கிள்னா 24 சைக்கிள் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ சப்போஸ் இன்னைக்கு நைட் வந்து பயோலுமினன்ஸ் வந்து எமிட் பண்ணுது அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து திரும்ப வந்து பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் தான் வந்து அந்த பர்டிகுலர் டைனோஃபிளாகெல்லேட்டல் பிளாங்டன் வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகேவா, ஸோ இது மட்டும் இந்த என்னதான் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த பயோலுமினன்ஸ் வந்து இருந்தாலுமே அது போக நம்மளுக்கு வந்து அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறம் லட்சத்தீப்ல இருக்கக்கூடிய பங்காரா ஐலாண்ட்ஸ்ல வந்து பயோலுமினன்ஸ் வந்து நமக்கு வந்து விசிபிளா இருக்கு. ஓகேவா, ஸோ கோவால இருந்து பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பயோலுமினன்ஸ் வந்து அவங்க வந்து விசிபிள் பண்ணியிருக்காங்க பீப்புள்ஸ் வந்து. ஓகேவா, ஸோ த கொஸ்டின் இஸ் some marine animals and the insect emit light from their body in darkness. This phenomenon is known as என்ன சொல்லி கேட்டிருக்காங்க, phosphorescence அல்லது bioluminescence, both A and D and then none of this. ஓகே, ஸோ கமெண்ட் வந்து நீங்க வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்களும் உங்களுக்கு வந்து கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ இது பாக்குறப்ப நம்ம முக்கியமா சொன்னோம்னா யூபிஎஸ்சியில வந்து பிலிம்ஸ்ல வந்து 2014 வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பயோலுமினன்ஸை டைரக்ட் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப நமக்கு வந்து நேச்சுரல் பினாமினா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ எப்போ வேணா அவங்க வந்து கேட்கலாம். ஸோ 2014 கேட்டதுனால 25 வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அஷூரன்ஸ் வந்து சொல்ல முடியாது, திடீர்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பாக்குறப்பதான் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாத்த பத்தியும். ஓகே, பயோலுமினன்ஸை பத்தி கொஞ்சம் ஓவராலா பார்த்தோம். இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு, இது வந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இல்லைன்னா அதுக்கு எந்த மாதிரி டெம்பரேச்சர் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றேன். ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy.